இன்று நம்ம பார்க்க இருக்க வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்கப்பட்ட வினாக்கள் மற்றும் விடைகளை பார்க்க போகிறோம். முதலாவது வினா, வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று எது? வா என்ற சொல்லின் வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, வந்தால். வந்தால்ன்றது ஒரு வினைமுற்று, அதுதான் கேட்டிருக்காங்க. வா என்ற சொல்லின் வினைமுற்று எதுனா வந்தால். இரண்டாவது வினா, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. சரியான பதில் ஆப்ஷன் பி, எழுவாய்த் தொடர். ராமன் வந்தான் இந்த தொடர் எந்த இதுனா எழுவாய்த் தொடர். மூன்றாவது வினா, ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 வகையான எதுகை இருக்குது. ஒரு அடியில் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாவது எழுத்து ஒன்று வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. நான்காவது வினா, இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். இந்த சொல்லோட பொருள் எதுனா ஆப்ஷன் ஏ, அகன்ற உலகம். நனந்தலை உலகம் என்பதற்கு பொருள் என்னன்னா அகன்ற உலகம். ஐந்தாவது வினா, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சி. ஆறாவது வினா, மோனை சொல்லை கண்டறி. சரியான பதில் ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். அதாவது மோனை சொல்லுனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, அடியிலேயோ சீர்லேயோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஆப்ஷன் பி, நந்தவனம் நற்றமிழ். இதுதான் மோனை சொல். ஏழாவது வினா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா ஒற்றுமையின்மை. ஒரு நெல்லிக்காய் மூட்டையிலேருந்து நெல்லிக்காயை கொட்டினோம்னா அனைத்து நெல்லிக்காயும் வெவ்வேறு திசையில் செல்லும். ஒன்றுக்கொன்று ஒன்று சேராமல் வெவ்வேறு திசையில் செல்லும். அதுதான் ஒற்றுமையின்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி. எட்டாவது வினா, விடைக்கேற்ற வினா அமைக்க. ஒரு விடையை கொடுத்து அதற்கான வினாவை அமைக்க சொல்லியிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதற்கு எப்படி வினா அமையும்னா, தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழை பிரித்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ் வரும். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி, பண்பு தொகை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 10வது வினா, காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்த நூல் எதுனா ஆப்ஷன் பி, தண்டி அலங்காரம். 11வது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் பி, இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதுதான் சரியான பதில். வினா எண் 12, மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதற்கு சரியான பதில் எப்படி வரும்னா கூரை வேய்ந்தனர்னே வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூரை வேய்ந்தனர். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். இதுதான் சரியான விடை. 13வது வினா, பொருந்தா சொற்களை கண்டறிய. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓங்கல் ஓசை. அது தூங்கல் ஓசைன்னு வரணும், ஆனால் ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. இதே பொருந்தா சொல். செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, தூங்கல் ஓசை அப்படின்னு வந்திருந்தா அது சரியான விடை. ஆனால் இது ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது தவறு. வினா எண் 14, ஊக்கம். ஊக்கம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னா சோர்வு. இது எல்லாருக்குமே தெரியும். ஊக்கம்னா அதோட எதிர்ச்சொல் சோர்வு. இதெல்லாம் ஈஸியான வினா. 15வது வினா, பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுங்கன்னா நீள் பிளஸ் உழைப்பு. இதெல்லாம் ஈஸியான வினா. அடுத்து பார்ப்போம். 16வது வினா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 7 வகையான மோனை இருக்குது. அதில் இது எந்த வகையான மோனைன்னு பார்க்கலாம். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இயில். நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று இயில். படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த சீரில் 1வது சீரும் 3வது சீரும் வந்திருக்கு, ஒற்றுமையாக வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அது 1 3 வந்ததுனால பொழிப்பு மோனை. ஆன்சர் ஆப்ஷன் சி, பொழிப்பு மோனை. 17வது வினா,
எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு என்ன வாக்கியமாக அமையும்னா ஒரு கட்டளை வாக்கியமாக தான் அமையும். ஆன்சர் ஆப்ஷன் பி, கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் என்பது ஒரு கட்டளை வாக்கியம். வினா எண் 18. இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. சரியான பதில் ஆப்ஷன் பி, வினைத்தொகை. 19வது வினா, மல்லிகை சூடினாள் என்பது. சரியான பதில் ஆப்ஷன் சி, பொருளாகு பெயர். 20வது வினா, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா ஆப்ஷன் பி, கல்லாதவர்கள். கல்லாதவர் தான் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். 21வது வினா, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர். திருக்குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் துன்பப்படுவார்கள்னா நாவை காக்காதவர் துன்பப்படுவார் அப்படின்னு கூறியிருக்கார். 22வது வினா, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை அணி. 23வது வினா, கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது. சரியான பதில் ஆப்ஷன் டி, ஞானக்குறள். ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். 25வது வினா, புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். ஆப்ஷன் பி, ஜி.யு. போப். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாவே பெரும்பாலும் யார் வருவாங்கன்னா ஜி.யு. போப் தான் வருவார். 26வது வினா, வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி, புறநானூறு. 27வது வினா, புறநானூறு இந்நூலை தி 400 சாங் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் ஆன் அந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். சரியான பதில் ஆப்ஷன் டி, ஜார்ஜ் எல். ஹார்ட். 28வது வினா, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அருளப்பன். 29வது வினா, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார். சரியான பதில் ஆப்ஷன் டி, வளன். 30வது வினா, முத்தொள்ளாயிரம் காட்டு போர்க்கள சிறப்புடைய நாடு. ஆப்ஷன் டி, சோழ நாடு. சேரிமொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடப்படும் இலக்கியம். சரியான பதில் ஆப்ஷன் டி, பள்ளு. 32வது வினா, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. சரியான பதில் ஆப்ஷன் பி, தூது. 33வது வினா, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது. 34வது வினா, யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர். சரியான பதில் ஆப்ஷன் பி, திருமூலர். 35வது வினா, வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். சரியான பதில் ஆப்ஷன் டி, கடுவெளி சித்தர். 36வது வினா, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர். சரியான பதில் ஆப்ஷன் ஏ, உ.வே. சாமிநாதர். 37வது வினா, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரனார். 38வது வினா, தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். சரியான பதில் ஆப்ஷன் சி, கால்டுவெல். 39வது வினா, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது. 1969ஆம் ஆண்டு. தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 40வது வினா, நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். சரியான பதில் ஆப்ஷன் பி, நா. முத்துசாமி. 41வது வினா, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. சரியான பதில் ஆப்ஷன் டி, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 42வது வினா, மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அதாவது கீழா நெல்லிக்கு கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி, இது எல்லாமே கீழா நெல்லியை தான் குறிக்கும். அதனால ஆப்ஷன் டி, இவை மூன்றும். 44வது வினா,
தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். சரியான பதில் ஆப்ஷன் பி பா. சிங்காரம். 45வது வினா. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். 47வது வினா. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர்? சரியான பதில் ஆப்ஷன் டி புதுமை பித்தன். 48வது வினா. தெருக்கூத்தை தமிழ் கலையில் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர்? ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. 49வது வினா. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சரியான பதில் ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. 50வது வினா. பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங்க் மக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் செப்பார்டு பாரன். தானியாங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். 51வது வினா. தமிழ் பதிப்புலகத்தின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். 52வது வினா. கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வைத்தவர் ராஜாஜி. கூற்று 2. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் எது சரினா? சரியான பதில் ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. 53வது வினா. 53வது வினா. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர்? சரியான பதில் ஆப்ஷன் பி ரா. இளங்குமரனார். 54வது வினா. ராஜராஜ சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? சரியான பதில் ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் கோவில். 55வது வினா. குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. சரியான பதில் ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். 56வது வினா. அகர வரிசைப்படுத்துக. சரியான பதில் ஆப்ஷன் பி உடுக்கை கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி. 57வது வினா. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. சரியான பதில் ஆப்ஷன் ஏ உருவகம். 58வது வினா. பொருந்தா சொல்லை கண்டறிய. சரியான பதில் ஆப்ஷன் டி 6. மற்ற மூன்றும் கடலை குறிக்கக்கூடிய பெயர்கள். 59வது வினா. பிழை திருத்தம் செய்க. இது சரியான வார்த்தை எதுனா? ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். இதுதான் சரியான விடை. 60வது வினா. பிழை திருத்தம் செய்க. சரியான பதில் ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இதுதான் சரியான பதில். 61வது வினா. பிறவினை சொற்களை கண்டறிய சொல்லியிருக்காங்க. பிறவினை சொற்கள் இதில் எதுனா? சரியான பதில் ஆப்ஷன் சி வருவித்தான் திருத்தினான். இதுதான் பிறவினை சொற்கள். 62வது வினா. பின்வரும் தொடரை கண்டறிய. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது என்ன தொடர்னா? சரியான பதில் ஆப்ஷன் பி செய்வினை தொடர். 63வது வினா. விடை கேட்ட வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. சரியான பதில் ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. 64வது வினா. அகர வரிசைப்படுத்துக. சரியான பதில் ஆப்ஷன் சி. 65வது வினா. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர்? சரியான பதில் ஆப்ஷன் டி தந்தவர். 66வது வினா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாள் என்பதற்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் சி செல். 67வது வினா. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல் சூல் சூல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கருப்பம் சுற்று சபதம். 68வது வினா. பிழையற்ற தொடரை கண்டறிய. சரியான பதில் ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69வது வினா. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. சரியான பதில் ஆப்ஷன் பி 1 சரி 2 தவறு 3 சரி. 70வது வினா. வெண்பாக்குரிய ஓசை. சரியான பதில் ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. 71வது வினா. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு நப்பூதனார் காசிக்கண்டம் அதிவீரராமபாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன். சரியான பதில் ஆப்ஷன் பி.
72வது வினா ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். சரியான பதில் ஆப்ஷன் டி தலைவன். 73வது வினா ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். சரியான பதில் ஆப்ஷன் பி புனைவு. 74வது வினா கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. சரியான பதில் ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. 75வது வினா மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல். சரியான பதில் ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை.